கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், அன்பாக அழைக்கிறேன். இன்றைய நாளிலே நமக்கு கர்த்தர் மிக தெளிவாக ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கப் போகிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். என கருமையான தேவனுடைய ஜனங்களே, இதிலே 2-3 காரியங்களை கர்த்தர் நமக்கு அன்பாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் முதலாவது என்னை தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன உள்ளத்திலே அவர்கள் யோசிக்கிறார்கள், நான் இன்னும் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. அப்படி அல்ல பிரியமானவர்களே, இதிலே தெளிவாக கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நமக்கு என்ன தேவை, எவ்வளவு தேவை, எப்பொழுது தேவை என்பதை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். நல்ல கவனிக்கணும். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, 2வது காரியம் இதிலே வாசிக்கும் பொழுது போதகர்களை குறிக்கிறதான ஒரு காரியம். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்கிற ஊழியங்கள். கனி என்றால் அது விசுவாசிகளை குறிக்கத்தக்கதாக காணப்படுகிறது. அப்படிப்பட்டதான கனி கொடுக்கிறதான ஒரு வாழ்க்கையை போதகர்கள் வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் இங்கே அழகாய் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஐயா, இவைகளெல்லாம் கரெக்டு தான், ஆனால் எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. இந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு சந்திப்பாரா என்று நீங்கள் ஒரு கேள்வியை எழுப்பலாம். நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன், இன்றைய நாளிலே நீங்கள் எதை நினைத்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக விளங்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற நாணலுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. முதலாவது நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் உங்களை தெரிந்து கொண்டார். அவருக்கு தெரியும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்ன தேவை, எப்பொழுது கொடுக்க வேண்டும், எந்த நேரத்திலே கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று அவர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறபடினாலே நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட அவசியம் இல்லை.
குடும்பத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். கடன் பிரச்சனை குறித்து கவலைப்பட வேண்டாம். என் பிள்ளை இன்னும் எனக்கு கீழ்ப்படியவில்லை என்று கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் பிள்ளையை கவனித்துக் கொள்வார். உன்னுடைய பிள்ளை எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் இருந்தாலும் கூட, இன்னும் எனக்கு என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கவில்லை என்று நீங்கள் அங்கலாய்க்கிறதான அந்த அங்கலாய்ப்பையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை அவர் ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஐயோ, என்னை யாரும் கவனிக்கவில்லை, நான் தனிமரமாய் நின்று கொண்டிருக்கிறேன், கேட்பாரற்ற நிலையிலே இருக்கிறேன் என்று நீ சொல்லாதே மகளே, சொல்லாதே மகனே. உனக்கொருவர் இருக்கிறார். அவர் உன்னை விசாரிக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறார். இதை மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கொடுத்த அன்பான அந்த வார்த்தைகள் ஆண்டவரே, எங்களுக்கு இதுவரைக்கும் யாரும் இல்லை என்று நாங்கள் ஆண்டவரே அழுத நிலையிலே இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ நீர் இருக்கிறீர் என்பதை திருஷ்டாங்கப்படுத்தின உமது மேலான கிருபைக்கு நன்றி. இந்த நிகழ்வை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.